வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இன்று ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் இந்திய விடுதலை போராட்டத்தின் மிகச்சிறந்த புரட்சியாளராக, மாவீரராக, இளம் வயதிலேயே சமூக உடைமை மற்றும் அது சார்ந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக, காலனி ஆட்சிக்கு எதிராக தீவிரமாக போராடியவர் திரு பகத்சிங் அவர்களுடைய ஜாதக விளக்கம் தான் பார்க்க இருக்கின்றோம். அதாவது 1907 வருடம் பிறந்தவர். 1931 24 வருடம் தான் வாழ்ந்தவர். 24 வருடத்திலேயே அவர் மிகச் சிறந்த ஒரு போராட்டங்கள், புரட்சிகளை முன்னெடுத்து அந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பதில் மிக தீவிரமாக போராடியவர். அப்படிப்பட்ட இவருடைய ஜாதகத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இவர் குறிப்பாக சாண்ட்ரஸ் அப்படிங்கிறவருடைய கொலை தொடர்பான வழக்கு மற்றும் டெல்லி சட்டமன்ற சார்ந்த குண்டுவெடிப்பு வழக்கு, இதிலெல்லாம் இவர் கொஞ்சம் தொடர்பில் இருந்தவர். அது சார்ந்த மரண தண்டனை, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு இவர் இறந்தார். இவருடன் சேர்ந்து, அதாவது மார்ச் 23, 1931 வருடம் ராஜகுரு மற்றும் சுகதேவ் ஆகிய இருவரிடம் சேர்ந்து இவர் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். ஒரு சிறப்புமிக்க ஒரு தியாகி, மாவீரன், சாகிது என்ற சிறப்பு பெயர் பெற்ற இவர் இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு இராணுவம் என்ற இயக்கத்தையும் நடத்தியவர். இவர் 1928 வருடம் லாலா லஜபதி ராய் அவருடைய மரணத்துக்கு பழிவாங்கக்கூடிய வகையில் தான் பிரிட்டிஷ் காவல் அதிகாரியாக இருந்த சாண்ட்ரஸ் என்பவரை கொலை செய்தார் என்று இவர் மேலே குற்றச்சாட்டு வழக்கு இருந்தது. இவருடைய துணிச்சல் மற்றும் புரட்சிகரமான சிந்தனை, போராட்ட குணம் எல்லாமே இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர். இவர் நான் ஏன் நாத்திகவாதி ஆனேன் என்பதற்காக இவர் சார்ந்த புத்தகங்கள்லாம் வெளிவந்திருக்கின்றது. இவர் ஜாதகத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இவருடைய நவம்சம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இவர் சனிக்கிழமையில் மிருகசிரசம் 1ஆம் பாதத்தில் சப்தமி திதியில் பிறந்தவருங்க. நவம்சத்தின் அடிப்படையில் பொதுவாக ஒருத்தவங்களுக்கு இது மாதிரி சட்ட தொடர்புகள் வரணும், கொலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரணும், அதே போல் அவங்க தூக்கிலிடப்படணும் அப்படின்னா அவங்களுடைய எந்தெந்த கிரகங்கள் இருக்கணும், எந்தெந்த இடங்கள் நம்ம குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, குறிப்பாக செவ்வாய் தாங்க புரட்சி அப்படின்னாலே செவ்வாய். இந்த சனி செவ்வாய், ராகு கேது செவ்வாய், சூரியன் செவ்வாய், இந்த தொடர்புகள், குரு செவ்வாய் கூட இந்த தொடர்புகள் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வராது. ஒன்று. மற்றும் ஒன்று என்னென்னா, இந்த கிரகங்களோட சேர்க்கை, பார்வை, இணைவு, அந்த அமைப்புகள் பார்க்கணும். இன்னொன்று இந்த இடங்கள் சார்ந்து பார்க்கணும். ஒருத்தவங்களுக்கு இந்த 3, 6, 8, 12ஆம் இடங்கள் சார்ந்த அமைப்புகள், லக்னாதிபதியோட தொடர்பு அது இருக்கும் பட்சத்தில் அதையும் நம்ம பார்க்கணும். இந்த அமைப்புகள் இவருக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நவம்சத்தில் பார்க்குறப்ப லக்னத்திலேயே செவ்வாயும் கேதுவும் இருக்குங்க. லக்னத்திலே இருக்குது. லக்னம் மற்றும் 12ஆம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை இருக்குது. அதாவது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை நவம்சத்தில் இருக்குது. 5ல் சூரியன் உச்சம். நான் சொல்லியிருந்தேன், இந்த சூரியன், செவ்வாய், இந்த குரு, சனி, இந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அதன் தன்மையை பொறுத்து தான் நம்ம இது மாதிரி போராட்ட குணம், ஒரு புரட்சிகரமான சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு வரும். மற்றும் 6ல் சுக்கிரன் ஆட்சி, 3ஆம் அதிபதியான சனி 8ல் மறைகிறார், மற்றும் 7ல் ராகு, மற்றும் 9ல் சந்திரன், 10ல் புதன் ஆட்சி உச்சம், 12ல் குரு பரிவர்த்தனையில் இருக்கார். இதுதான் அவருடைய நவம்சம் இருக்குது. இதிலே அவருக்கு இவர் பிறக்கிறப்பே பார்த்திங்கன்னா இவருடைய தந்தை மற்றும் தாய்மாமா இவங்கெல்லாம் சிறையிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க இவர் பிறக்கிறப்ப. இதனாலனா இவருடைய ராசி கட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இவருடைய 9ஆம் அதிபதி உச்சம் மற்றும் 2ஆம் அதிபதி 8ல் மறையக்கூடிய அமைப்பு. ராசி கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் இடங்கள் 12ல் மறையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். மற்றும் இவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இவர் திட்டமிடக்கூடிய அமைப்பு, ஒரு இது மாதிரி ஒரு சதி திட்டம், போராட்ட குணம், இதெல்லாம் எப்படி வரும்னா உங்களுக்கு 3ஆம் இடம், 3ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால தான் இது மாதிரி கொலை, இது மாதிரி செயல்பாடுகள், அது சார்ந்து தப்பி செல்வது, அந்த குணம்லாம் அவருக்கு அதிகமாக இருக்கும். அது சார்ந்து ப்ரீ பிளானிங், அந்த திட்டமிடக்கூடிய குணம்லாம் அவருக்கு இயல்பாகவே இருக்கும். மெயினாக அந்த லக்னம் மற்றும் 12ஆம் இடம் சார்ந்த தொடர்பு நவம்சம் ராசி கட்டம் 2லேயுமே இருக்கும் பட்சத்தில் இந்த செயல்பாடுகள் அவங்களுக்கு அந்த அதிகமான வேட்கை கொண்ட குணம் இயல்பாகவே இருக்கும். மற்றவருடைய கட்டுப்பாட்டில் இயங்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சுதந்திரம் என்பது அவங்களுடைய பிறப்புரிமை என்பதை போலவே அவங்க செயல்படுவாங்க. அவருடைய ராசி கட்டத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவருடைய லக்னாதிபதியே நீச்சமாகி 12ல் மறைகிறாரு. அவரும் 8ஆம் அதிபதியும் கூட. சுக்கிரன் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது. 3ல் செவ்வாயும் கேதுவும் இருக்குது. செவ்வாய் கிட்டத்தட்ட உச்சமாக தான் வர்றாரு டிகிரி அடிப்படையில். அவர் விளிம்பில் இருக்கார். 6ல் சனி, 8ல் சந்திரன் உச்சமாக இருக்குது, 9ல் ராகு, 10ல் குரு உச்சம், 12ல் சூரியன், புதன் உச்சம், சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகம். இது மாதிரி கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக இருக்குது. நான் குறிப்பிட்டபடி 3ல் செவ்வாய் கேது, 3ஆம் அதிபதி உச்சம், மற்றும் 6ல் சனி, 6ஆம் அதிபதி உச்சம், மற்றும் 8ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், இது மாதிரி 12ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் நம்ம தெளிவாக பார்க்குறப்ப இது மாதிரி தொடர்புகள் இருக்குது. ஆனாலும் நவம்சமே அவருடைய வாழ்க்கையை முழுமையாக தீர்மானிச்சிருங்க. ஏன்னா அவர் வாழ்ந்தது குறைவான காலம், 24 வயது தான் வாழ்ந்திருக்காரு. அதன் அடிப்படையில்
நவாம்சம் மற்றும் ராசி கட்டம் இதோட தாக்கம் வந்து முழுமையாக அவருடைய வாழ்வியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. சப்போஸ் இந்த பிரச்சனைகள்லேருந்து இருந்திருந்தால் அவருடைய வாழ்வியல் சார்ந்த முன்னேற்றமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத ராசி கட்டம் சுட்டிக்காட்ட தான் செய்யுது. இது மாதிரி தன்மைகள் அடிப்படையில் இவருக்கு குறிப்பாக அவருக்கு மரண தண்டனை இது மாதிரி தூக்கிலிடக்கூடிய குணம்னா நவாம்சம் ராசி கட்டம் ரெண்டுலேயுமே லக்னாதிபதி 12ஆம் இடம் தொடர்பு மற்றும் 3 மற்றும் 6ஆம் இடம் இருக்கக்கூடிய அந்த பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொடர்புகள், குறிப்பாக பாவகிரகங்கள் இந்த செவ்வாய், சனி மற்றும் ராகு, கேது இது சார்ந்த தொடர்புகளையும் நம்ம பார்க்கணும். இன்னொன்று இவருடைய தசாபதிகள் அடிப்படையிலையும் பார்க்கணும். தசாபதிகள் அடிப்படையில் பார்க்குறப்ப இவருக்கு வந்து முதல்ல செவ்வாய், அடுத்து ராகு, அடுத்து குரு, இது மாதிரி தான் இருக்குது. அவர் வாழ்ந்ததே 24 வருடம் தான் சொல்லியிருக்கேன். செவ்வாய் திசை, அடுத்து ராகு திசை வந்து 2031 வரைக்கும் இருக்குது. இந்த ராகு திசை தான் அவரை வந்து பல்வேறு வகையில் செயல்பட வச்சிருக்கு. குறிப்பாக வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கார். அவர் அப்பாவும் கூட தீவிரமான ஒரு புரட்சியாளர் தான். இது மாதிரி அரசு பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு எதிராக, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அவங்க வந்து குரல் கொடுத்தவங்க தான். அது சார்ந்த ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர் தான். 9ல் ராகு மற்றும் நவாம்சத்துலேயும் 7ல் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த ராகு திசையிலே வந்து நிறையா குறிப்பாக 1928ஆம் வருடம் லாலா லஜபதி ராய் அவருடைய மரணத்துக்கு பழிவாங்கல் செய்யப்பட்ட காலம் அது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த காலம்னா ராகு சந்திரன் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார், 10ஆம் அதிபதி. அந்த காலகட்டத்தில் தான் அவர் பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரியை அவர் கொலை பண்ணார் அப்படிங்கிற வழக்கு இருக்குது. மற்றும் பார்த்திங்கன்னா இந்த அடுத்து இந்த ராகு தசை முடிஞ்சது 2031. அது முடிஞ்சு குரு தசை ஆரம்பிச்சிருக்கு. குருதசை ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் குருதசை சுயபத்திலே அவர் மரணிக்கப்படுகின்றார். அவருடைய நவாம்சத்திலையும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியான குரு 12ல் மறைகிறார். பொதுவாக 12ஆம் இடம் தான் ஒருத்தவங்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அவங்க தூக்கிலிடப்படுதல் இது போன்ற அமைப்பு. பொதுவாக தூக்குனாலே 3ஆம் இடம் தான் பார்க்கணும். 3ஆம் இடம் வந்து ஒருத்தவங்களுக்கு வலிமை இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாய்சன் அருந்தி சாப்பிட்றது, தூக்கு தண்டனை இதெல்லாம் 3-12 இந்த அடிப்படையில் தான் வாய்ப்புகள் உண்டு. நவாம்சத்துலேயும் 3ஆம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு. ராசிக்கட்டிலையும் 3ல் செவ்வாய் கேது 3ஆம் அதிபதிக்கான தசை தான் நடந்திருக்கு. இந்த எக்ஸிக்யூஷன் ஹேப்பன் வந்து அந்த குரு தசையில் தான் நடந்திருக்கு. இது மாதிரி அவருடைய குரு தசையிலே அவருடைய வாழ்வியல் முடிவுக்கு வருது. இது மாதிரி ஒரு தீவிர சிந்தனையாளர், புரட்சியாளர், துணிச்சல் மிகுந்த ஒருவருடைய ஜாதக விளக்கம் தான் இது. மீண்டும் இது போன்ற ஜாதகம், ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.